ஹாய், வெல்கம் டு யாசிகா செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான சத்து மாவு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கப்பு வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து பால்வாடியில் கொடுத்த சத்து மாவு எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி சுகர் இருக்கும், அதனால் சுகர் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கடையில் வாங்குகிற சத்து மாவாக இருந்தால் நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 கப்பு வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இது வெறுமனே சேர்க்குறத விட லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில், கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க மாவில். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற சத்து மாவாக இருந்தால் அதுக்கு வந்து வெள்ளைப்பாகு வந்து நீங்கள் வந்து 1 கப்பு மாவுக்கு வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு பாகு பதம்லாம் அவசியம் கிடையாது. வெறுமனே கரைச்சி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காயை வந்து மாவில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து சாஃப்டான மாவாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்துலேருந்து வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டில் வந்து நம்ம கொழுக்கட்டைகளை பிடிச்சி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து நான் வந்து ஓட்டை இருக்கிறதுனால துணி வச்சு மூடியிருக்கேன். இந்த துணியில் வந்து லைட்டாக வந்து துணியை வந்து நான் வந்து வாட்டரில் வந்து நனைச்சி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா புடி கொழுக்கட்டை வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கிறதுனால இது புடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து புடி கொழுக்கட்டை பண்ணிடலாம். நீங்கள் இதை வந்து வெறுமனே ரவுண்ட் ஷேப்பில் கூட வந்து பண்ணி உருண்டை கொழுக்கட்டையாக கூட வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் வந்து நம்ம செஞ்சு வச்சிடலாம். நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் செஞ்சாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு வேக வச்சிடலாம். இது இப்போ வச்சோடனே ஒரு 15 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக விடுங்க. 15 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.